பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரிய வினேஷ் போகத்தின் கோரிக்கை நிராகரிப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 50 கிலோ இடைப்பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகத் 50 கிலோவை விட 100 கிராம் அதிகமாக இருப்பதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதனை எதிர்த்து அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரிய அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரிய வினேஷ் போகத்தின் கோரிக்கை நிராகரிப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் அவர் முறையிட்டிருந்தார். இந்நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரிய வினேஷ் போகத்தின் கோரிக்கை நிராகரிப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. 50 கிலோ இடைப்பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் பங்கேற்ற வினேஷ் போகத் 100 கிராம் கூடுதல் எடையோடு இருப்பதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் வெள்ளிப் பதக்கம் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரிய வினேஷ் போகத்தின் கோரிக்கை நிராகரிப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர் தங்கம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 50 கிலோ இடைப்பிரிவில் பங்கேற்ற அவர் 100 கிராம் கூடுதல் எடையோடு இருப்பதன் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் வெள்ளிப் பதக்கம் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு என்பது தற்போது நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இறுதிப் போட்டிக்கு முன்பு 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் வினேஷ் போகத். ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார் வினேஷ் போகத். இந்நிலையில் 100 கிராம் எடை கூடுதலாக இருப்பதன் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர் தங்கம் வெல்வார் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்த நிலையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். அதேபோல மக்களவையிலும் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவருக்கு இறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்று வரை முன்னேறியதன் காரணமாக வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்று அவர் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அது தொடர்பாக 3 முறை தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மனு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சாண்டி இணைகிறார். சரியான விவரங்கள். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் மல்யுத்தம் 50 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டியின் போது எடுக்கப்பட்ட எடையில் 100 கிராம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வினேஷ் போகத் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்திடம் மேல்முறையீடு செய்திருந்தார். அதாவது இறுதிப் போட்டியில் தான் எனக்கு 100 கிராம் எடை அதிகமாக இருந்தது. நான் காலிறுதிக்கு முந்தைய சுற்று, காலிறுதி சுற்று, அரையிறுதி சுற்று என 3 சுற்றுகளிலுமே சரியான எடையுடன் தான் விளையாடினேன். எனவே இறுதிப் போட்டியில் நிராகரிக்கப்பட்ட எனக்கு வெள்ளிப் பதக்கம் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்த அந்த வீராங்கனையோடு சேர்ந்து எனக்கும் வெள்ளிப் பதக்கம் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்திடம் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த வகையில் ஒலிம்பிக் போட்டி முடிவதற்குள்ளாகவே வினேஷ் போகத் மீதான மனு மீது விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதிக்கு அந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வினேஷ் போகத்துடைய மனு தள்ளுபடி செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கப்படவில்லை. இருந்தாலும் வினேஷ் போகத் மீதான அந்த மனு தள்ளுபடி செய்திருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா ஒரு வெள்ளி, 5 வெண்கலம் என 6 பதக்கத்தோடு நாடு திரும்பி இருந்தது. வினேஷ் போகத் இறுதிப் போட்டி வரை முன்னேறி இருந்தார். அவருக்கு எப்படியாவது வெள்ளிப் பதக்கம் கிடைத்துவிடும் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்துக் கொண்டிருந்தது. சர்வதேச விளையாட்டு வீரர்கள் சச்சினிலிருந்து நிறைய இந்திய விளையாட்டு வீரர்கள் அவருக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான நீதியாக இருக்கும் என்று
நிறைய விளையாட்டு வீரர்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் அவர் மனுவானது தள்ளுபடி செய்திருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் நிறைய இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலேயே நிறைய மனு மீதான விசாரணை நடைபெற்று அவர்களுக்கு நீதி எல்லாம் வழங்கி இருக்கிறது. 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அதே போல 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் என பல்வேறு விதமான நீதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வினேஷ் போகத் மீதான மனு மட்டும் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டே இருந்தது. அந்த சூழ்நிலையில் 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு 16ஆம் தேதியாவது நீதி கிடைக்கும் என்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் அவர் மீதான மனு தள்ளுபடி என்பது இந்திய ரசிகர்களை சோகத்தில் மூழ்கடித்திருக்கிறது என்றுதான். நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.